இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, ஊற்றி விடுங்கள். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த வசனம் அழகா சொல்லுது, அவர் சமூகத்தில் எங்கள் இருதயங்களை ஊற்றி விட சொல்லி. அதாவது இருதயத்தில் இருக்கிறதான பாரங்கள், காயங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு மனிதர்களிடத்தில் அதை சொல்லுவதை பார்க்கிலும் தேவனிடத்தில் அதை சொல்லும் பொழுது அதனுடைய ஆறுதல் மிக பெரிதாக இருக்கும். உதாரணமா நாங்க வேதாகமத்துல அன்னாளை எடுத்துக்கொள்ளுவோமாக இருந்தா, அவ தேவனுடைய சமூகத்தில் தன்னை ஊற்றி ஜெபித்தா என்று வசனம் சொல்லுது. அதாவது தேவனுடைய சமூகத்தில் முழுவதுமாக தன்னை உருக்கி, அவரை தவிர வேறு அடைக்கலம் எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலைமையில அவ ஜெபிக்கிறாள். அப்படி தன்னை ஊற்றி அவ ஜெபித்ததன் நிமித்தம் அவாவுடைய ஜெபத்திற்கான பதிலை தேவன் கொடுக்கிறார். எங்களுடைய எப்படிப்பட்டதான ஜெபத்திற்கும் தேவன் ஏற்ற வேளையில் பதில் கொடுப்பார். ஆனால் எங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு வல்லமை அதிகமாக இருக்கிறது. அப்படி நாங்கள் கண்ணீரோடு எங்களை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது அதற்கான பதில் மிகவும் சீக்கிரமாக தேவனிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையில் நாங்கள் எங்களுடைய இருதயங்களை தேவனிடத்தில் ஊற்றிவிட வேண்டும். தேவனிடத்தில் ஊற்றும் பொழுது அது தேவனிடத்தில் பாதுகாக்கப்படும், எங்களுக்கான ஆறுதல் கிடைக்கும். தேவன் எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். அவரிடத்தில் ஒரு காரியத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் மிக பெரிதானதாக இருக்கும். ஆகையால நாங்கள் தேவனிடத்தில் எங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுவோம். அவர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். Have a nice day.